கும்பராசி 2026 புத்தாண்டு பலன்கள். ஏழரை சனியின் கடைசி கட்டம். அவ்விட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். இந்த ராசியின் அதிபதி சனி ஆவார். கும்பராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு இறுதிக்கட்ட பரீட்சை போன்றது. நீங்கள் இப்பொழுது ஏழரை சனியின் கடைசி கட்டத்தில் பாத சனி இருக்கிறீர்கள். இது போதாதென்று உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராகு, ஒன்றில் ராகு மற்றும் 7ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மூவர் கூட்டணி உங்கள் உடல் நலம், பொருளாதாரம் மற்றும் உறவுகளைச் சோதிக்கலாம். இது பயப்பட வேண்டிய நேரம் அல்ல, பக்குவப்பட வேண்டிய மிக நேரம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தி உண்டு. ஜூன் முதல் அக்டோபர் வரை குரு பகவான் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இது இக்கட்டான நேரத்தில் உங்களை கை தூக்கிவிடும். 2026 கிரக நிலைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை மீதான தாக்கம். இந்த ஆண்டின் மிக முக்கியமான கிரக நிலை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீடான பினத்திபிஸ்கிலே நாடண்டான சனி ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பதே ஆகும். ஏழரை சனியின் இந்த கடைசி கட்டம் உங்களுடைய குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை மையமாக வைத்துச் செயல்படும். வரவுக்கு மீறிய செலவுகள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் சேமிப்பு கரைவது போன்ற அனுபவங்கள் ஏற்படலாம். 2இல் சனி இருப்பதால் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதே சமயம் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே முதல் வீடு ஜென்மராகு டிசம்பர் 6 வரை இருக்கிறார். இது மனக்குழப்பம், அதீத சிந்தனை மற்றும் உடல் சோர்வை தரலாம். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் வரலாம். கேது 7ஆம் வீடான சிம்மத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் விரிசல் அல்லது தவறான புரிதல்கள் வரலாம். குருவின் பயணம். ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் 1 வரை குரு பகவான் 5ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கிறார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் நல்ல ஆலோசனைகளை தரும். 2026இன் பொற்காலம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குரு பகவான் 6ஆம் வீடான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். 6ஆம் வீட்டில் குரு மறைந்தாலும் அவர் உச்சம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். இது கடன், நோய், எதிரி தொல்லைகளை அழிக்கும் சக்தி வாய்ந்தது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 7ஆம் வீடான சிம்மத்திற்கு மாறுகிறார். கேதுவுடன் சேர்கிறார். குரு கேது யோகம். இது ஆன்மீக தெளிவையும் திருமண வாழ்வில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றும் வாய்ப்பையும் தரும். டிசம்பர் 6, 2026 அன்று ராகு 12ஆம் இடத்திற்கும் மகரம், கேது 6ஆம் இடத்திற்கும் கடகம் மாறுவார்கள். இது 2027இல் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போவதற்கான அறிகுறி. 2026இல் உங்கள் தொழில் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருக்கும். ஒன்றிலே ஜென்மராகு இருப்பதால் நீங்கள் அவசப்பட்டு வேலையை விடத் தோன்றும். மேலதிகாரிகளுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். எதற்குமே பிரயோஜனமில்லையே என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பக்கபலமாக ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை 6இல் உச்ச குரு இருக்கிறார். இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு அலுவலகத்தில் உள்ள எதிரிகளை வெல்லும் சக்தியை ஒத்தரும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை செவ்வாய் உச்சம் பெறுவதால் திடீர் வேலை மாற்றங்கள் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். மொத்தத்தில் 2026 சுலபமான வெற்றி தரும் ஆண்டு அல்ல, நிலைத்து நின்று போராடி ஜெயிக்கும் ஆண்டு. நிதானமும் பொறுமையும் உங்களை காக்கும். சுயதொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு இது கவனத்துடன் இருக்க வேண்டிய ஆண்டு. 7இல் கேது இருப்பதாலோ கூட்டாளிகளிடம் பார்ட்னர்ஸ் பிரச்சனை வரலாம். அவர்கள் உங்களை விட்டு விலகலாம் அல்லது ஏமாற்றலாம். புதிய கூட்டாளிகளைச் சேர்க்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. 2இல் சனி இருப்பதால் பணப்புழக்கம் மந்தமாக இருக்கலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் வரும். ஆனால் ஜூன் முதல் அக்டோபர் வரை காலத்தில் 6இல் உச்ச குரு இருப்பதால்
வங்கிக் கடன் கிடைத்து தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு உண்டு. சட்ட ரீதியான பிரச்சனைகள் தீரும். பொருளாதார ரீதியாக 2026 ஒரு சோதனை காலம். 2இல் சனி தனஸ்தானம் இருப்பதால் வருமானம் வருவதற்கு தாமதமாகலாம். அல்லது வந்த பணம் மருத்துவச் செலவு, குடும்பச் செலவு என்று கரையும். சேமிப்பது கடினமாக இருக்கும். 1இல் ராகு இருப்பதால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க தோன்றும். பங்குச்சந்தை, சூதாட்டம், ஆட்ஸ், லாட்டரி போன்றவற்றில் ஆசை வரும். தயவு செய்து இதில் பணத்தை போடாதீர்கள். ராகு ஆசை காட்டி மோசம் செய்வார். ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை 6இல் உச்சகுரு. பழைய கடன்களை அடைக்க வழி கிடைக்கும். வங்கிக் கடன் மூலம் பண உதவி கிடைக்கும். வராது என்று நினைத்த பணம் கைக்கு வரலாம். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 7ஆம் இடத்திற்கு மாறும்போது பணப்புழக்கம் சீராக தொடங்கும். குடும்ப வாழ்க்கையில் 2026 மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. 1இல் ராகு உங்களை தனிமை விரும்பியாக மாற்றலாம். மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். 2இலே சனி இருப்பதால் குடும்பத்திலே வீண் வாக்குவாதங்கள், பணப்பிரச்சனையால் சண்டைகள் வரலாம். பேச்சில் நிதானம் மிக முக்கியம். 7இல் கேது இருப்பதால் கணவன் மனைவி இடையே இடைவெளி வரலாம். பிரிவினை சிந்தனை தோன்றலாம். ஈகோவை விட்டுக் கொடுத்துச் செல்வது மட்டுமே உறவை காப்பாற்றும். ஆனால் ஜூன் 1 வரை 5இலே குரு இருப்பதால் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 7ஆம் இடத்திற்கு வந்து கேதுவுடன் சேர்வது குரு கேது யோகம். குடும்ப பிரச்சனைகளுக்கு ஆன்மீக ரீதியான தீர்வை கொடுக்கும். மனஸ்தாபங்கள் நீங்கும். ஆரோக்கியம். 1இல் ஜென்ம ராகு இருப்பதால் மன அழுத்தம், பதற்றம், தூக்கமின்மை மற்றும் இனம் புரியாத பயம் ஏற்படலாம். தீய பழக்கங்களுக்கு அடிமையாகவும் வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்கவும். 2இல் சனி இருப்பதால் கண், பல் மற்றும் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை 6இல் உச்சகுரு இருப்பது ஒரு பாதுகாப்பு கவசம். இது ரோக நாசக யோகம். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரியான மருத்துவர் மற்றும் சிகிச்சை கிடைத்து குணமாகிவிடும். யோகா, தியானம் மற்றும் சாத்வீக உணவு முறையை பின்பற்றுவது ஜென்ம ராகுவின் தாக்கத்தை குறைக்கும். கும்பராசி மாணவர்களுக்கு ஆண்டின் தொடக்கம் சிறப்பாக உள்ளது. ஜூன் 1 வரை 5இல் குரு இருப்பதால் படிப்பு, தேர்வுகள் மற்றும் உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். ஜூன் 1க்கு பிறகு ஜென்ம ராகுவால் படிப்பில் கவனத்தில் ஏற்படலாம். ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை போட்டித் தேர்வுகள், நேர்காணல் மற்ற தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்களுக்கு இது போட்டிருக்கலாம். கடுமையான போட்டி இருந்தாலும் வெற்றி உங்களின் பக்கமே. மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதீத கற்பனை மற்றும் வீண் சிந்தனைகளை தவிர்க்கவும். 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்கவும், ஜென்ம ராகு தோஷத்தை நீக்கவும் 2026இல் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். 7.5 சனிக்கு சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு எள்தானம் செய்வது. சனியின் அருளை பெற்றுத்தரும் ஜென்ம ராகுவிற்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடவும். ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றலாம். கேது பகவானுக்கு விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்கள். வாழ்க்கை துணையிடம் விட்டுக் கொடுத்து போவது கேதுவின் தாக்கத்தை குறைக்கும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றவும்.